பழனி தண்டாயுதபாணியின் திருவுருவத்திற்கு 4 பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. இதில் பன்னீர் தவிர மற்ற அனைத்துமே முருகப்பெருமான் சிரசில் வைத்த உடனேயே எடுக்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது. இது அனைத்துமே 5 முதல் 7 நிமிடங்களுக்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ இந்த கோவிலில் நடைமுறையில் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. சந்தன காப்பு முன்னர் முருகனின் முகம் முழுவதும் வைக்கப்பட்டது. இன்று முருகனின் நெற்றியில் 2 புருவங்களுக்கு மத்தியில் ஒரு பொட்டளவு வைக்கப்படுகிறது. தண்டாயுதபாணியின் விக்கிரகம் இரவில் மிக சூடாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால விக்கிரகத்திற்கு அடியில் தட்டு வைத்து இரவில் வெளியேறும் நீரை எடுத்து காலை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கும் வழக்கமும் இருக்கிறது. இந்த பழனி தண்டாயுதபாணி விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான விஷயம், முருகப்பெருமானுடைய நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவை உளியால் செதுக்கப்பட்ட கற்சிலை போல் மிகுந்த நேர்த்தியோடு இருக்கிறது. இவை அத்தனையும் போகரின் கைவண்ணம்.